ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். ரொம்ப எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? நான் டபுள் குஷில இருக்கேன் சிஸ்டர். அப்பா இன்னைக்கு உண்மை ஆமா, அப்பாவுடைய நினைவுல அப்பாவுடைய அன்புல மூழ்கி தான் இருக்கேன். அப்பா உண்மையான அன்புனா என்னன்னு நீங்க சொல்லியிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு தலைப்பே. அப்படியே வாசிங்க, என்னன்னு கேட்போம் இன்னைக்கு அப்பா என்ன சொல்றாருன்னு. ஓகேங்க பிரதர். 17/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பரமாத்மா பாபா பேசுறாரு. பாபா அப்பா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, அழியக்கூடிய சரீரத்தின் மீது அன்பு செலுத்தாமல் அழிவற்ற தந்தையிடம் அன்பு வைத்தீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சூப்பர். ஆமா, நீங்க அழுகிறதுக்கு காரணமே இந்த தேகத்தின் மீது அன்பு செலுத்துறதுதான். அப்ப இந்த தேகத்தின் மீது அன்பு செலுத்தாதீங்க, உண்மையான தந்தை மீது அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் பக்தியில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பற்றற்றவர் மீது உங்களுடைய பற்ற வச்சீங்கன்னா மற்றது எல்லாம் பற்றியதெல்லாம் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. பற்றற்றவர் தந்தை தானே, பற்றற்றவர், எந்த வித பற்றும் இல்லாம உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர் அவர் தானே. அவர்கிட்ட நம்ம உண்மையான அன்பு செலுத்தும் போது நம்மளை பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த தேகம், தேக உறவுகள், அந்த தேக பொருட்கள், சுத்தி இருக்க இந்த விஷயங்கள், இந்த பந்தனங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டுருவோம். விடுபட்டுட்டாலே நம்ம அழ வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு அள வைக்கிறதே இந்த தேகத்து சம்பந்தமான விஷயங்கள் தான் அப்படிங்கிறத சொல்றாரு தலைப்பிலே அப்பா. ஓகேங்க பிரதர். அழுவதிலிருந்து அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, போயிட்டாங்க அப்படின்னா அழறாங்க தெரியலன்னு அத சொல்றாரு பாபா. எல்லாமே அழியக்கூடியது உடம்பு, அதுக்கு சொல்றாரு. உடம்புக்கு நோய் வந்தாலும் கஷ்டம் தானே சிஸ்டர். நம்ம உட்காந்துருக்க சரீரத்துக்கு நோய் வந்துச்சுனாலும் அதுவும் துக்கம் கொடுக்குது இல்லையா. ஆமா ஆமா. சுத்தி இருக்க உறவுகளுக்கும் ஏதாவது நோய் வந்தாலும், அவங்க வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தாலும் நமக்கு அழுகிற மாதிரி சூழ்நிலை வந்துருது இல்லையா, கவலைப்படுறது மாதிரி. அதே கூட இந்த பொருட்களுக்கு, இந்த வீடு ஏதாவது இயற்கை பெரியதுனால போயிருச்சுனாலோ, இல்ல சொத்து யாராவது ஏமாத்தி வாங்கிட்டாலோ, அந்த பொருட்கள் மீது கொண்ட ஆசை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட நமக்கு கஷ்டத்தை கொடுத்து துக்கம் கொடுத்துருது இல்லையா. அப்ப இதன் மீதெல்லாம் நீங்க அன்பு செலுத்தாதீங்க, அழியாத தந்தை மீது அன்பு செலுத்துங்க. ஏன்னா ஆத்மாவும் அழியாது, தந்தையும் அழியாதவர். இந்த மற்ற தேக விஷயங்கள்லாம் அழியக்கூடியது இல்லையா. இன்னொன்னு விட்டீங்களா பிரதர், டிராமாவும் அழியாது, அது நடந்துட்டே இருக்கு. அடுத்த நொடி அடுத்து என்ன நடக்கணுமோ நடக்க போகுது, அதுதான் நடக்கும்னு தருவா. அது எதுக்கு அழணும்? ஆனா தெரியாம தான் செய்யறோம். பாபா அதை புரிய வைக்கிறாரு. நடந்தது தானே நடக்க போகுது, இருக்கிறது தானே வரப்போகுது டிராமால. அந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்ல தெரியுமா சிஸ்டர், நீங்க சொல்லணும் தான் நான் சொல்லாம இருந்தேன். அப்படியா? பாபா சொல்றாரு பிரதர், பாபா சொல்ல வச்சாரு. அப்ப டிராமான்னு பாக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஆனா கொஞ்சம் வைப்ரேஷன் அவங்க கொடுக்கும் போது இந்த வைப்ரேஷன் வருதுங்க பிரதர். அவங்க ஹார்ட்ஸா கோவப்படும் போது நம்ம அமைதியா இருந்தாலும் அது தாக்கும் போது உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. அது எதனால அப்படின்றது பாபா என்ன சொல்லுவாரு? அப்படியா இருந்தா அவங்க அவ்வளவு ஃபோர்ஸா கோவப்படுறாங்கல்ல, என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மள அவங்க மகிமை பாடுறாங்க. ஓகே, மகிமை பாடுறாங்க, மகிமைதான் பாடுறாங்க சிஸ்டர். உண்மையிலேயே எப்படி மகிமை பாடுறாங்க? அபிஷேகம் எல்லாம் பண்றாரு எங்க வீட்டுல இருக்கிறவங்க கோயில்ல போயிட்டு. நான் ஒரு கோயில வச்சுதான் இருக்கேன், எங்க பொன்னியம்மன் கோயில். அங்கதான் அபிஷேகம் பண்றாரு டெய்லி. எனக்கும் விழுது அபிஷேகம். அவ்வளவுதான், அது அபிஷேகம் எடுத்துக்கணும். ஏன்னா நாம தான் மூர்த்தியா இருக்கோம். நம்மள எப்படி பக்தியில அங்க போய் மகிமை பாடுறாங்க அப்படின்னா, சர்வ குண சம்பன்னா போற்றி, எவ்வளவு குணவானா இருக்கீங்க அப்படின்னு. இப்ப அவங்க நம்மளை திட்டம் போது நம்ம அமைதியா இருக்கோம் இல்லையா, என்னதான் இருந்தாலும் அன்பு காட்டுறோம் இல்லையா. அப்ப யார் உண்மையான மூர்த்தி? அன்பு காட்டுறது, அமைதியா இருக்கிறது, அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கறது யாரு? நாம தானே. இப்ப நம்மளதான் மகிமை பாடிக்கிட்டு இருக்காங்க, சர்வகுண சம்பன்னா போற்றி அப்படின்னு. அது வேற மாதிரி மகிமையா இருக்குது இல்லையா, அது நம்மளதான் போற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது, நல்ல ஆன்மீக வைப்ரேஷன்ஸ் தான் வரணும். நம்மள மகிமை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் வரணும். இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டயே கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும். தள்ளி நிக்கும் போது ஓரளவுக்கு நம்மளை காப்பாத்திக்கலாம் பிரதர். அவங்க கோவப்படுறவங்களோ திட்டுறவங்களோ அவங்க பக்கத்துல மட்டும் போகாதீங்க யாருமே. பாபா ஒரு வாணியில சொல்லியிருக்காரு எச்சரிக்கை. அது கொஞ்சம் தள்ளி நம்ம ஒரு ஓரமா போய் நின்னுட்டோம் அப்படின்னா நமக்கு தாக்காம இருக்கு. ஏன்னா அதுதான் இப்ப சக்திவானா இருக்கு. அதனால பாபா எச்சரிக்கை கொடுக்கிறாரு, வாணியில சொல்லியிருக்காரு. ஓகேங்க பிரதர். பாபா கேள்வி கேட்கிறாரு,
தவறான அன்பு எது மற்றும் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது? கேள்வியில பாபா கேட்கிறார், தவறான அன்பு எது, அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? பாபா பதில் சொல்றாரு, அழியக்கூடிய சரீரங்கள் மீது பற்று வைப்பது தவறான அன்பு. எது தவறான அன்புன்னு கேட்டாரு. அதுக்கு பதில், அதுக்கு பாபா அதோட விளைவு என்னன்னா, யார் அழியக்கூடிய பொருள் மீது பற்று வைக்கிறார்களோ அவர்கள் தான் அழுவார்கள். தேக அபிமானத்தால் தான் அழுகை வருது. சத்தியுகத்தில் அனைவரும் ஆத்ம அபிமானியாக இருப்பாங்க. ஆகையினால் அழுவது என்ற விஷயம் அங்கு இருக்காது. யார் அழறாங்களோ அவர்கள் இழக்கிறார்கள். எல்லாமே இழக்கப்படுகிறதுன்றார் எச்சரிக்கை பாபா சொல்றாரு. இழந்து போயிடுவாங்க. அழிவற்ற குழந்தைக்கு அழிவற்ற தந்தையோட படிப்பு இப்போ கிடைக்குது. ஆத்ம அபிமானியா ஆனீங்கன்னா அழுவதுல இருந்து விடுபட்டுடுவீங்கன்றாரு பாபா. அழுவதை பத்தி இந்த டாபிக்ல சொல்லிட்டாரு அழகா. ஆமா, அழுகிறத பத்தியே சொல்லியிருக்காரு. ஆமாங்க பிரதர், மாயாதான் அழ வச்சிடுதே. ஆனால் மாயா அதுதான் பாபா சொல்றாரு, இழந்துருவீங்க. அதான், தேக அபிமானத்துல இருந்தாதான் அழுகை வரும். ஆத்மா அபிமானத்துல இருந்தீங்கன்னா எப்பவும் அழுவுறதுக்கான பேச்சே இருக்காது. அழுகக்கூடிய விஷயம் எல்லாம் கலியுகத்துலதான் நடக்கும். அங்க சத்தியுகத்துல பாருங்க ஆத்மா அபிமானி நிறைய இருப்பாங்க. அதனால அழ வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு கேள்வி பதில்ல. அப்ப ரொம்ப சூப்பரான, அதுவும் அழிவற்ற தந்தை அழிவற்ற குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு பாத்தீங்களா. அப்ப அழிவற்ற தந்தையும் அழியாதவர், அழிவற்ற குழந்தைகளான ஆத்மாக்களான நாமளும் அழியாதவங்க. இதன் மீது அன்பு செலுத்தும் போது நமக்கு அழுகை வராது. இதுதான் ஆத்மா அபிமானி நிலை. மற்றபடி இந்த தேகமோ, தேக உறவுகளோ, தேக பொருட்களோ, இந்த தேக உலகத்து விஷயங்களையோ, உலகியல் விஷயங்களையோ பிடிச்சோம்னா அழுகை வரும். ஏன்னா அங்க தேக அபிமானத்துல மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. அழுதீங்கன்னா இழந்தீங்கன்ட்டாருங்க பிரதர். அழக்கூடாதுன்றாரு. நல்லா ஆழமா வச்சுக்கணும். மெயினா மாதாஸ் மனசுல டக்குன்னு அவங்களுக்கு தான் அழுக வந்துருமா பிரதர்? ஆமா, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எமோஷன்ஸ்ல இருப்பாங்க இல்லையா, டக்குன்னு நான் எனதுன்றதுல வந்துருவாங்க. நான் எனதுங்கிறது இந்த உடலா வச்சுக்கிறாங்க. யாரா திட்டுறாங்க அப்படின்னாலே அவங்க எதை பார்த்து திட்டுறாங்க? ஆத்மாவான நம்மளை யாருமே பார்த்து திட்ட முடியாது. இந்த தேகம் மாயா இருக்கு பாத்தீங்களா, அந்த தேகத்தை பார்த்து தான் திட்டுறாங்க. அப்பவே ஈஸியா புரிஞ்சுக்கலாம், இவங்க நம்ம கிட்ட ஏதோ மாயாவோட சம்ஸ்காரத்தை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படிங்கிற நினைவு வந்துருச்சுன்னா நீங்க அழமாட்டீங்க. அவங்க இந்த உடம்பு பார்த்து ஏதோ இல்ல, இந்த பாயிண்ட் நினைச்சுக்கலாங்க பிரதர். அவங்க அதாவது இந்த அதாவது அந்த தேக அபிமானம் மாயாவோட இது உள்ள இருக்கனால அதை திட்டுறாங்க. நான் தெரியாம தான் செஞ்சுட்டேன், மாயா கிட்ட வசமாக்கி. ஆனா நான் ஆத்மா, சரி அது வேணா அந்த மாயா வேணா திட்டட்டு வாங்கிக்கலாம் பிரதர். ஆத்மா கரெக்ட், ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இகழ் புகழ் ரெண்டு விஷயம் வரும் சிஸ்டர். யாராவது நம்மள புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அது அப்பாவுக்கு ஒப்படைச்சிடணும். ஏஆர் ரஹ்மான் அடிக்கடி சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு. யாராவது நம்மள புகழ்ந்து பேசுறான்னா இந்த புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர் நான் இல்ல, என் அப்பா தான் அவர்கிட்ட தள்ளிடணும் புகழ. நிகழ்ச்சி ஏதாவது வச்சுக்கோவேன், நம்மள யாராவது இகழ்ந்து பேசுறான்னு வச்சுக்கோவேன், மாயாவோட சம்ஸ்காரம் 2500 வருஷமா இருக்குது இல்லையா, அதை பார்த்து யாரும் திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. மாயா உன்னதான் திட்டுறாங்க, நீ திட்டு வாங்க, நான் ஆத்மாவா பாக்குறேன் சொல்லிடலாம். ஆமா, அப்ப இங்கிட்டும் போக கூடாது அங்கிட்டும் போக கூடாது, நம்ம நியூட்ரலா இருக்கணும். ஆத்மா நியூட்ரலா நம்ம பாபாட்ட ஒப்படைச்சிடணும். ஏன்னா அவர் கொடுத்தது அது எல்லாமே. ஆமா, கெட்டதுன்னா மாயா கிட்ட, மாயா நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லி மாயா கிட்ட. அப்ப நீங்க எங்க போவீங்க? நான் ஆத்மாவா இருந்து பாக்குறேன், பாபா மாயாவை எரிச்சு சாம்பலாக்கிடுவாரு அதெல்லாத்தையும். அப்ப ஆத்மாவான நீங்க கருவிதான் நியூட்ரல் ஸ்டேஜுக்கு போயிடணும். சாட்சியா இருந்து பாக்கணும். ஆத்மாவா பாக்குறேன். தெராசு இருக்குதுல்ல சிஸ்டர், தெராசு. இந்த பக்கமும் தெராசு இருக்கும், இந்த பக்கமும் தெராசு இருக்கும். நல்லது கெட்டது ரெண்டு தெராசு இருக்குதா? அந்த நடுவுல ஒரு முள்ளு இருக்கும் பாத்தீங்களா, ஸ்ட்ரைட்டா மேல மேல கை பிடிக்கிட்ட. ஆமாங்க, அது கரெக்டா இருந்தா சரிசமமா இருந்தா ஸ்ட்ரைட்டா நிக்கும், இல்லனா இப்படி சாயும் இப்படி சாயும், அதுதானே. அதான் நீ அதனால இகழ்ச்சியும் இல்ல புகழ்ச்சியும் இல்ல, நான் நியூட்ரல் ஸ்டேஜ்ல போய் சாட்சியா பாக்குறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், ஆத்மாவா இருந்து பாக்குறேன் நாடகம். அதாவது இதுவும் நடக்குது, அது பாபாவோட நன்மையும் நடக்குது, ரெண்டுமே. ஓகேங்க. அடுத்து பாபா சொல்றாரு, ஆத்மா அபிமானியா இருந்தீங்கன்னா தான் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சொல்லி முடிச்சு ஓம் சாந்தி சொல்றாரு. ஆத்மாவும் அழிவற்றது, பாபாவும் அழிவற்றவர் என்பது குழந்தைகளுக்கு இப்போது தெரிந்துள்ளது. எனவே யாரிடம் அன்பு செலுத்துவது?
யார்கிட்ட அன்பு செலுத்துவது? அழிவற்ற ஆத்மாவிடம். அழிவற்றதின் மீதுதான் அன்பு செலுத்த வேண்டும். அழியக்கூடிய சரீரத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடாது. முழு உலகமும் அழியக்கூடியது. ஒவ்வொரு பொருளுமே அழியக்கூடியது. இந்த சரீரம் கூட அழியக்கூடியது. ஆத்மா மட்டும்தான் அழிவற்றது. ஆத்மாவோட அன்பும் அழிவற்றதாக இருக்கு. ஆத்மாவுக்கு ஒருபோதும் மரணமே கிடையாது. அதனை சரியானது என, ஆத்மாதான் சரியானது, அதுக்கு மரணம் இல்லை, அதனைத்தான் சரியானது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது தவறானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். உண்மையில் ஆத்மாதான் சரியாக இருக்கிறதுன்றாரு. ஆத்மா உணர்வு தான் கொடுக்கிறாருங்க பிரதர். உண்மையில் அழிவற்றதின் மேல் அழிவற்ற அன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பு அழியக்கூடிய சரீரத்தோடு ஏற்பட்டு விட்டது இப்போது. ஆகையினால் தான் இப்பொழுது அழ வேண்டி இருக்கிறது. அழிவற்றதோட அன்பு இல்லை, அழியக்கூடியதோடு தான் அன்பு இருக்கிற காரணத்தால் இப்போ திரும்ப அதுதான் சொல்றாரு. திரும்ப அழறீங்கன்றாரு. அழியக்கூடிய அன்பு இருக்கிற காரணத்தால் அழ வேண்டியிருக்குது. இப்போது நீங்கள் தங்களை அழிவற்ற ஆத்மான்னு புரிந்து கொள்ளுங்கள் என்றால், புரிந்து கொண்டீர்கள் என்றால் அழுவதற்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. ஏன் என்றால் ஆத்மா அபிமானியாகத்தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். நீங்க ஆத்மா தானே. எனவே பாபா இப்போ உங்களை ஆத்மா அபிமானியாக மாற்ற வந்திருக்கிறார். தேக அபிமானியாக இருந்தீர்கள் முன்னாடி சொல்றாரு. அதனால்தான் அழ வேண்டியதா இருந்தது. தேகாபிமானம் அழியக்கூடிய சரீரத்திற்காக எல்லோரும் அழறாங்கன்றாரு. சரீரம் இறந்து விட்டதுன்னு அழறாங்க. ஆத்மா ஒன்னும் இறக்கலையே அப்படின்னு கேட்கிறார் பாபா. ஆத்மா இருப்பதில்லை என்று புரிந்தும் இருக்கிறார்கள். சாஸ்திரத்துல இருக்கு, புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மா இங்கதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆத்மாக்கு விளக்கு ஏத்துறாங்க, ஜோதி ஆத்மான்றாங்க. ஆனா தங்களை ஆத்மான்னு புரிந்து கொள்ளுங்கள் என்று இப்போது பாபா கூறுகிறார். நீங்கள் அழிவற்ற தந்தையின் குழந்தைகள், அழிவற்ற ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் அழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு நடிப்பை நடிக்க சென்று விடுகிறது. இது ஒரு விளையாட்டுன்னு பாபா சொல்லி விட்டார். நீங்கள் சரீரத்தின் மீது ஏன் பற்று வைக்கிறீர்கள்? அந்த லைன் தான் கரெக்டா இன்னொரு முறை வாசிங்க சிஸ்டர். அதான் நல்ல பாயிண்ட். எந்த பாயிண்ட் பிரதர்? இதுக்கு முந்தின வாசிங்களே, முன்னாடி நான் சொல்றேன் பிரதர். அதாவது தேக அபிமானிகளாக இருக்கிறதுனால தான் அழ வேண்டியிருக்கு. அழியக்கூடிய சரீரத்துக்காக அனைவரும் அழுகிறார்கள். ஆத்மா ஒன்றும் இறப்பதில்லை என புரிந்தும் இருக்கிறார்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா இப்பொழுது சொல்கிறார். நீங்கள் அழிவற்ற தந்தையின் குழந்தைகள் பாபா புரிய வைக்கிறார். அழிவற்ற ஆத்மாக்கள் இப்பொழுது நீங்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு நடிப்பை நடிக்குது. இது ஒரு விளையாட்டுன்னு பாபா சொல்றாரு. இது ஒரு விளையாட்டு. இப்ப புரிய வைக்கிறார். அந்த விளையாட்டு தான். என்ன விளையாட்டுனா, நீங்க நடிக்கிறதுக்கு தான் இந்த சரீரத்தை எடுத்திருக்கீங்க தவிர இந்த சரீரத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனா இறக்குறது என்னமோ ஜட பொருளான சரீரம். ஆனா கவலைப்படுறது யாருன்னா சைத்தன்யமான ஆத்மா கவலைப்படுது. சரீரம் போச்சு, என்னை விட்டு இந்த உறவு போயிருச்சு அப்படின்னு அலறது யாருன்னா ஆத்மா அழுது. ஆனா அந்த ஜட பொருள் தான் கீழே கிடக்குது. ஜடத்தை நினைச்சு சைத்தன்யம் அழுகலாமா? அதனால அந்த சரீரத்துக்குள்ள இருந்த ஆத்மா இப்ப போய் வேற பார்ட் நடிக்க போயிருச்சு. அவங்களுக்கான பார்ட் இந்த சரீரத்துல இருந்து பண்ணாங்க. அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு, இப்ப வேற பார்ட் நடிக்க போயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அழுகை வராது அப்படிங்கிறாரு. அப்ப எதுக்காக இந்த சரீரத்துல நாம இருக்கோம்? பாகம் நடிக்கிறதுக்கு. இத புரிஞ்சுக்கோங்க, அழுகை இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா, டிராமாவும் அழியாது அப்படின்னு. அப்ப நம்ம எப்படி இருந்தாலும் பாபா சொல்றாருல, நடிக்க வந்துட்டா ஆகணும். நான் ஒண்ணுமே செய்யல, டிராமா செய்யுது. உங்களை கரெக்டா அந்த இடத்த கூட்டிட்டு போய் விட்டுரும், எங்க நடிக்கணுமோ அங்க அப்படி சொல்லுவார்ல பாபா. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கோம், அப்புறம் ஏன் அழுகை வருது? அதான் தேக உணர்வு. தேகம் உள்ள இருக்கு இல்ல, தேக உணர்வு தான். இல்ல எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாம் ஞானியா மாறி. இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த டெத்துக்கு போனா மத்தவங்க அழும்போது நம்ம அழல்னா நம்ம மூஞ்ச பாக்குறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல, நான் அழணும்ல, வேற வழி இல்லல்ல, அங்க நடிக்கணும்ல. அவங்களுக்கு ஞானம் தான் சொல்லணும்.
அவங்க வேற பார்ட்ஸ் நடிக்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா நீங்க சைத்தன்ய மூர்த்தியா இருக்கீங்க, நீங்க தேவதையா இருக்கீங்க, நீங்க அழுதுட்டு இருக்கலாமா? உங்களுக்கு புரியாதே தெரியாதே பிரதர். ஞானம் சொன்னா கூட உனக்கு நீ போற கிளாஸுக்கு நாங்க போல அப்படின்றாங்க பிரதர். சரிம்மா, அதுக்காக நான் அழுக முடியுமா? நீங்க அழுகுறீங்கன்றதுக்காக நான் அழ சொல்றாங்க, அழுன்றாங்க. எனக்கு அழுக வரலன்னு சொல்லிடுங்க. எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, எனக்கு அழுக வரலன்னு சொல்லிடுங்க. ஓகே ஓகே, பாக்கலாம் பிரதர் என்ன நாடகம்னு. ஆனா அம்மா அப்பா இறந்தா அழதானே வேணும், இல்ல கூட இருக்கிறவங்க பாரு என்ன பொண்ணு இதுன்னு வாங்கல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாரு எப்பயோ நல்ல ஞான கிளாஸ் போகுது புள்ள, அம்மா இருந்தது கூட அழுகல, அப்ப எவ்வளவு தைரியமா இருக்குதுன்னு சந்தோஷம் தான் படுவாங்க. எவ்வளவு தைரியமா அப்படி சொல்லுவாங்க. எங்க கிளாஸுக்கு போகுதுன்னு தெரியல, நம்மளும் கூட அந்த பிள்ளைகிட்ட கேட்டு கிளாஸுக்கு போகணுமே அப்படின்னு அந்த மாதிரி ஆர்வம் வந்து நம்ம பாபா குழந்தையா மாறுறதுக்கு வருவாங்க. எவ்வளவு தைரியமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுது, கொஞ்சம் கூட அழுகல, எவ்வளவு அந்த காரியங்களை எடுத்து நல்ல நீட்டா செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். எந்த ஒரு பதட்டமும் இல்லாம. இல்ல பதட்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இவங்களும் நம்மள போல சாதாரண மனுஷங்களா தானே இருக்காங்க, அங்க கிளாஸுக்கு போய் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். கரெக்ட் தெரியும். ஆனா எல்லாருக்குமே நான் கிளாஸ் போறேன்னு, அதனால அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்ப நம்ம மூலியமா வெளிப்படணும். கரெக்டுங்க தான் பிரதர் நீங்க சொல்றது. அப்புறம் ஏன் அழுகுறீங்க அந்த இடத்துல? கரெக்ட் தான், கரெக்ட். சரி, ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு நடிப்பு நடிக்க இது விளையாட்டு. நீங்கள் சரீரத்தின் மீது ஏன் பற்று வைக்கிறீர்கள்? தேகம் உட்பட தேகத்தோட அனைத்து சம்பந்தங்கள் இருந்து புத்தியோட தொடர்பை துண்டியுங்கள். தங்களை அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஒருபோதும் இறப்பது கிடையாது, இறக்காது. யார் அழுகிறார்களோ, திரும்பவும் பாபா சொல்றாரு, அவர்கள் இழக்கிறார்கள். எல்லாத்தையும் இழந்துருவாங்க, எதுவும் கிடைக்காது. அப்புறம் இழக்கிறது நம்மளோட தேக உணர்வு வர்றதுனால தானே பிரதர். அதான் எனக்கு ஆஸ்தி கிடைக்காது இல்லைங்க பிரதர், ஆஸ்தி கிடைக்காது. இல்ல சிஸ்டர், ஆஸ்தி இல்ல, ஆத்மாவுடைய சக்தி இழக்கிறோம். நம்மளுடைய குஷியை இழக்கிறோம், நம்மளுடைய சாந்தி சக்தி இழக்கிறோம், குஷியை இழக்கிறோம், நம்மளுடைய தூய்மை சக்தி இழக்கிறோம், பலகீனம் ஆகிறோம் இல்லையா? ஆத்மா பலமா இருக்கணும், யோக பலத்தால பலமுடையதான் இருக்கணும். இழக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? யோக பலத்துல நம்ம சேமிச்ச சக்தியை பூரா கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பு கணக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். தேக அபிமானத்துல வந்துட்டோம் அப்படின்னா அதனாலதான் இழக்கிறாங்க. நீங்க அடைஞ்ச சக்தியெல்லாம் இழந்துட்டு இருக்கீங்க, பார்த்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு. உங்களுக்கு சேமிப்பு கணக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கிறார்கள். சேமிப்பு அந்த சக்தி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். அனைத்து சக்தி இல்லைன்றது அதுதான் ஃபர்ஸ்ட். ஆத்மா அபிமானி அந்த ஸ்திதி. யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கிறார்கள் என்று பாடப்படுகிறதுன்றாரு பாபா. ஆத்மா அபிமானிகளாக அழுவதின் மூலம், ஆத்மா அபிமானிகளாக ஆவதின் மூலம், ஆத்மா அபிமானிகளாக ஆவதின் மூலம்தான் தகுதியானவர்களாக ஆவீர்கள். எனவே பாபா வந்து தேக அபிமானத்திலிருந்து ஆத்மா அபிமானியாக இப்பொழுது மாற்றுகிறார். நீங்கள் எப்படி மறந்து விட்ட, பாபா கேட்கிறாரு, நீங்கள் எப்படி இதை மறந்து விட்டவர்களாக இருக்கின்றீர்கள்? பிறவி பிறவியா நீங்கள் இந்த மாதிரி அழ வேண்டியிருக்கிறது மறந்ததுனாலே. இப்போது மீண்டும் ஆத்மா அபிமானியா ஆவதற்கான படிப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு பொழுதும் பிறகு அழவே மாட்டீர்கள். இது அழகிற உலகமாகும், அது சிரிக்கிற உலகம். இது துக்கமான உலகம், அது சுகம் நிறைந்த உலகம். பாபா மிகவும் நல்ல விதத்தில் படிப்பை கொடுக்கிறார். அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பு இப்பொழுது கிடைக்கிறது. அவர்கள் தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள் என்பதனால்தான் தேகத்தை பார்த்து கல்வியை கொடுக்கிறார்கள். எனவே தேகத்தின் நினைவு வருவதனால் தான் அழுகிறார்கள். சரீரம் அழிந்து விட்டதை பார்க்கிறார்கள். பிறகு அவர்களை நினைவு செய்வதன் மூலம் என்ன பலன் இருக்கிறது? மண்ணை நினைவு செய்வார்களா என்ன? அழிவற்ற பொருள் வேறொரு சரீரத்தை எடுக்கிறது அப்படின்றது. ஆமா, அதுதான் அழிவற்ற பொருள் வேற சரீரத்தை எடுக்க போயிடும். ஆத்மா தான் அழிவற்ற பொருள், அது வேற சரீரத்தை எடுக்க போயிடும். அப்ப இருந்தாலும் இந்த தேகம் மண்ணோட மண்ணா போயிடுது. அப்புறம் அந்த மண்ணை பார்த்தா நீங்க அழுவீங்க. அந்த மனசுல நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த தேகத்தை பத்தின நினைவு, அவங்களுடைய உருவம் அமைப்பு எல்லாமே எதை பத்தி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அந்த தேகத்தோடைய முக அமைப்பு தானே மனசுல இருக்குது இன்னமும். ஆக்சுவலா வருதுங்க பிரதர், நீங்க அப்படி கண்ணு முன்னாலே உங்க தேகம் வருது, அந்த தேகத்தோட தேகம் வருது. ஆமா, அப்ப அதுதான் மாயைங்கிறார் அப்பா.
அது அழியக்கூடிய தெரிஞ்சிருந்தோம் அதனுடைய நினைவை மட்டும் என் மனசு பிடிச்சு வச்சிருக்குது. ஆனா அப்ப உள்ள இருக்கு ஆள் மனசுல. ஆமா, இந்த கண்ணு இந்த ஸ்தூல கண்ணால பார்த்து பார்த்து அரை கல்பமா பழகி வச்சிருக்கோம். அப்படி தேகத்தையே பார்த்து பார்த்து இந்த தேகம் தான் நம்முடையவர்கள் பழகி வச்சிருக்கிறதுனால அந்த நினைவுகள் மனசை இது பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த தேகத்துல இருந்தது ஒரு ஆத்மா தான். மனசுல எலும்புதலையா எண்ணம், அந்த வருதுலையா அந்த நினைவு, அதுல இருந்தது ஒரு முகம் கூட தெரியுது. இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க தத்ரூபமா அந்த முகம் அப்படியே உடம்போட தெரியுது நல்லா. அப்ப அது கூட தெரியக்கூடாது இல்ல? தெரியலாம் சிஸ்டர், அது தேகம் தான். இறந்து போயிட்டாங்க, தேகம் இருக்கு, நினைவு மனசுல வரத்தான் செய்யும். அது இருந்தாலும் அந்த தேகத்துல இருந்தது ஒரு ஆத்மா. இப்ப வேற பார்ட் எடுக்க போச்சுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்கிறாரு. அப்படி நினைச்சுக்கணும். ஓகே. ஆமா, அந்த உள்ள இருந்த தேக நினைவு இருக்குது, இருந்தாலும் அதுக்குள்ள இருந்தது ஒரு ஆத்மா தான். அது ஒளிக்குள்ளேயா இருந்துச்சு. இப்ப அது வேற பார்ட் எடுக்க ஒரு குழந்தையா கர்ப்பத்துல வயிற்றுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. வேற பார்ட் நடிக்க அது சரீரம் எடுக்கும் போயிருக்கு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். ஓகே ஓகே பிரதர். யார் நல்ல கர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சரீரமும் நல்லதாக கிடைக்கும் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். சிலருக்கு கெட்டு போன நோயுடைய சரீரம் கிடைக்கிறது, அதுவும் கூட கர்மத்தின்படி நடக்கிறது. நல்ல கர்மம் செய்தால் மேலே சென்று விடுவார்கள் என்பதெல்லாம் கிடையாது, இல்லவே இல்லை. மேலே யாருமே செல்ல முடியாது. நல்ல கர்மம் செய்தால் நல்லவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். நல்ல பிறவி கிடைச்சாலும் இருந்தாலும் கீழத்தான் இறங்கத்தான் வேண்டும், கீழே வரத்தான் வேணும்ன்றார் பாபா. கீழே இறங்கித்தான் வர வேண்டும். நாம் எப்படி உயர்ந்து செல்கிறோம் என்பதை இப்பொழுது தந்தை மூலம் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நல்ல கர்மங்களின் மூலம் சிலர் மகாத்மாக்களாக ஆகலாம். இருந்தாலும் கலை குறைந்து கொண்டேதானே செல்கிறது. இருந்தாலும் ஈஸ்வருடைய பெயரால் நல்ல கர்மம் செய்கிறார்கள், தானம் புண்ணியம் செய்கிறார்கள். யார் பெயர்னா ஈஸ்வரன் பெயர்ல, பக்தியில என்றால் அவர்களுக்கு சிறிது அல்ப காலத்துக்கான சுகம் கண்டிப்பா கிடைக்கும் என்று பாபா சொல்கிறார். இருந்தாலும் ஏணிப்படியில் கீழே இறங்கத்தான் வேண்டும். நல்ல பெயர் கிடைக்கும். இங்கே மனிதர்கள் நல்ல கெட்ட கர்மங்களை கூட தெரிந்திருக்கவே இல்லை. ரித்தி சித்து வேலை செய்பவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். அனைத்தும் இப்பொழுது அஞ்ஞானமாக இருக்கிறது, ஞானம் இல்லாம இருக்கிறாங்க. யாராவது மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்கிறார்கள், தர்மசாலை மருத்துவமனை கட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பிறவியில் அதற்கு பதிலாக கண்டிப்பாக அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். பாபாவை நினைவு செய்கிறார்கள், திட்டவும் செய்கிறார்கள். இருந்தாலும் கூட வாயினால் பகவானுடைய பெயரை சொல்கிறார்கள். மற்றபடி அஞ்ஞானிகளாகத்தான் இருக்கிற காரணத்தால் எதையும் அவர்கள் தெரிந்திருக்கவே இல்லை. பகவானை நினைத்து ருத்ர பூஜை செய்கிறார்கள். ஆனால் முட்டாள்தனமாக என்னென்ன உருவாக்குகிறார்கள், என்னென்ன செய்கிறார்கள். எவ்வளவு மனிதர்கள் பாபா கேட்கிறார், எவ்வளவு மனிதர்களோ அவர்களுக்கு அத்தனை குருமார்கள் கூட இருக்கிறார்கள். மரத்தில் புது புது இலைகள் கிளைகள் போன்றவை வரத்தான் செய்யும். வருகிறது என்றால் இவ்வளவு அழகாக இருக்கிறது, சதோ குணமுடையதாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு மகிமை ஏற்படுகிறது. இந்த உலகமே இப்பொழுது அழியக்கூடிய பொருள்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பாபா இப்போது சொல்கிறார். சிலருக்கு மிகவும் அதிக அன்பு இருக்கு என்றால் பற்றின் காரணமாக பைத்தியமாகி விடுகிறார்கள். பெரிய பெரிய செல்வந்தர்கள் மோகத்திற்கு வசமாகி பைத்தியமாகி விடுகிறார்கள். தாய்மார்கள் ஞானம் இல்லாத காரணத்தால் அழியக்கூடிய சரீரத்துக்காக விதவைகளாகி எவ்வளவு அழுகிறார்கள், நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த விதவைகள் அந்த சரீரத்தை பார்த்து மாதாஸ்க்காக சொல்லியிருக்காரு பாபா. அவங்கதான் பாவம் பிரதர், நிறைய அவங்க கடந்து வரணும்.
ஆமா, கர்மத்தை பத்தி சொல்லியிருக்காரு பாருங்க. முதல்ல நல்ல கர்மம் செய்தா நல்ல உயர்ந்த பதவி அடைஞ்சு முக்திக்கு போயிருவாங்க, மேல சென்றுவாங்க அப்படின்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஏணிப்படியில இறங்கிதான் வந்தாகணும். சத்துவ நிலையில இருந்து ரஜோ நிலைக்கு வரணும், ரஜோ நிலையில இருந்து தமோ நிலைக்கு வந்தே தீரணும். அப்ப ஆரம்பத்துல அவங்க இங்க உலகத்துக்கு வரும்போது சத்துவ நிலையில வர்றதுனால அவங்க பெரிய மகிமைக்குரியவர்களா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் ரஜோ நிலையிலயும் தமோ நிலையிலயும் இறங்கி வந்தே தீரணும். இப்ப நல்ல கர்மம் செய்து நல்ல தர்மசாலைகள், நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ், நல்ல காலேஜஸ் எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல பொசிஷன்ல இருக்கும் போது அவங்களுக்கு அல்ப கால சுகம் கிடைக்கும். இந்த பிறவில நல்லா இருக்காங்க, அடுத்த பிறவிலையும் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஆரோக்கியமான சரீரம் அப்படி ஏதாவது கிடைக்கும். ஆனா அல்ப கால விஷயங்கள் தான். ஆனா இங்க பாருங்க தந்தை உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு, சுகம் துக்கம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு சுகம் நிறைந்தவர்களா அரை கல்பத்துக்கு அவங்களை மொத்தமா மாத்திடுறேன் அப்படிங்கிற இந்த எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்குறாரு. அவங்களுக்கு பாருங்க அல்ப கால சுகம் தான் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப பாருங்க மாத்தாக்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்க, செல்வந்தர்கள் எல்லாருமே மோகத்துக்கு வசமாயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, மோகம்னா என்ன? பற்று. அந்த பற்றுக்கு வசமாறதுனால தானே இந்த ஒரு செல்வம் குறைஞ்சு போச்சுன்னா கம்பெனி லாஸ் ஆயிடுது, வருமானம் இல்லாம போயிடுது. அப்படிங்கிறப்ப அந்த தேக பொருள் அழியக்கூடிய பொருட்கள் தெரியுது, இருந்தாலும் மோகத்துக்கு வசமா இருக்கனால குரங்கு போல ஆயிடுறாங்க, பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆயிடுறாங்க இல்லையா, பணம் லாஸ் ஆனோன்னு. அத சொல்றாரப்பா. அப்புறமேலு விதவைங்க எல்லாம் இப்ப கணவன் இறந்து போயிட்டாரு அப்படின்னா மனைவி மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த கணவனுடைய தேகத்தை பார்த்து அழறாங்க இல்லையா, நான் விதவையாயிட்டேன் விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு அழுகுறாங்க இல்லையா. எதை பார்த்து அழுகுறாங்க? அப்ப இருந்தது ஆத்மான்னு யாருமே புரிஞ்சுக்கல, தேகத்தை பார்த்துதான் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரப்பா. அப்ப அந்த தேகத்தின் மீது இருக்க மோகத்தை, அந்த பற்றுதலை விட்டுருங்க, ஆத்மா அழியாதது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஏன்னா அந்த ஆத்மா அடுத்து வேற எங்கேயோ பார்ட் பண்றதுக்காக போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க அழமாட்டீங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஆத்மா ஒருபோதும் அழியாது, தேகம் அழியக்கூடியது. இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே முதல்ல பாதி இதுக்கும் குறைஞ்சது மாதிரி தான் நமக்கு. தாய்மார்கள் ஞானம் இல்லாத காரணத்தால் அழியக்கூடிய சரீரத்துக்காக விதவையாகி அழுகிறார்கள், நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது அந்த சரீரத்தை அதை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் தங்களை ஆத்மான்னு புரிந்து மற்றவர்களையும் ஆத்மா என பார்க்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் கூட துக்கம் ஏற்படாது, துக்கம் வராது. ஆத்மான்னு பாத்தீங்கன்னா துக்கம் இருக்காது அப்படின்றாரு. ஆமா, படிப்பை வருமானத்துக்கான ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. படிப்பில் குறிக்கோளும் இருக்கு, ஆனால் அது ஒரு பிறவிக்கு. அரசாங்கத்திலிருந்து சம்பளம் கிடைக்கிறது, படித்து விட்டு வேலை செய்கிறார்கள், அப்போது பணம் போன்றவை கிடைக்கிறது. இங்கே அந்த மாதிரி விஷயம் கிடையாது, இங்க விஷயமே புதியது. நீங்கள் இப்பொழுது என்ன படிப்பு படிக்கிறீர்கள் என்றால் பரமாத்மா சொல்கிறார், பகவான் இங்க படிப்பு சொல்லித்தரார், அழிவற்ற ஞான ரத்னங்களின் மூலம் பையை எப்படி நிறைத்துக் கொள்கிறீர்கள் அப்படி கேட்கிறார். இது அழிவற்ற ஞான ரத்தினங்கள். பாபா நமக்கு அழிவற்ற ஞான பொக்கிஷத்தை கொடுக்கிறார் என்று ஆத்மா புரிந்து கொள்கிறது. பகவான் படிப்பு சொல்லி தருகிறார் என்றால் கண்டிப்பாக பகவான் பகவதியாகத்தான் மாற்றுவார். ஆனால் உண்மையில் இந்த லட்சுமி நாராயணனை பகவான் பகவதி என்று புரிந்து கொள்வது தவறு. அப்புறம் பாபா சொல்றாரு, ஐயோன்னு சொல்றாரு. ஐயோன்னு இதுல ஒரு வேர்டு வருது என்பதர். ஐயோ, நாம் தேக அபிமானிகளாக விடும்போது நம்முடைய புத்தி எவ்வளவு தாழ்ந்ததாகி விடுகிறது என்பதை இப்போது குழந்தையாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். விலங்குகளுடைய புத்தியை போல இப்பொழுது ஆகிவிடுகிறது. விலங்குகளுக்கு கூட நல்ல சேவை நடக்கிறது, மனிதர்களுக்கு ஒன்றுமே இல்லை. பந்தய குதிரைகளுக்கு எவ்வளவு கவனிப்பு நடக்கிறது. இங்கே உள்ள மனிதர்களுடைய நிலையை பாருங்கள் எப்படி இருக்கிறது. நாயை எவ்வளவு அன்போடு பராமரிக்கிறார்கள், முத்தம் கொடுக்கிறார்கள், தங்களோடு வைக்கிறார்கள். உலகத்தினுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது என்று பாருங்கள். அங்கே சத்தியுகத்தில் இந்த வேலையெல்லாம் நடப்பது கிடையாதுன்றாரு. ஆமா, ஆமா, பந்தய குதிரைக்கு பாருங்க எந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு, அப்புறம் நாய்க்கு பாருங்க எப்படி எல்லாம் சாப்பாடு வைக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, நாய்க்கு கூடவே படுத்து தூங்க வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் விலங்குகளை செஞ்சிட்டு இருக்காங்க, மகிமையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா மனிதர்களை பாருங்க, பிச்சை எடுத்துட்டு ரோட்ல தெருவோரமா படுத்து கிடக்காங்க.
அவங்கள பாருங்க, பிச்சைக்காரங்களை பாருங்க, சன்னியாசிகளை பாருங்க, ஏழைகளை பாருங்க, குடிசை வாழ் மக்கள் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, மனிதர்களுடைய நிலைமை இருக்குது இப்படி இருக்குது. ஆனா இங்க பாருங்க, காசு எப்படி செலவழிக்குதுன்னு தெரியாம விலங்குகள் எல்லாம் கூட்டு வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. விஷயம் புரியுதா சிஸ்டர் உங்களுக்கு? ஓகே. ஆனா இது வந்து சத்தியுகத்துல இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, சத்தியுகத்துல இந்த மாதிரி எல்லாம் விலங்குகளை இப்படி விலங்குகளுக்கு மொத்தம் கொடுத்துக்கிட்டு அதை கூட படுக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். மனிதர்கள் மனிதர்களோட தான் வாழ்வாங்க. இப்படி விலங்குகள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுவும் தேகத்தின் அபிமானம் தானே சிஸ்டர். நாயை பார்த்து இது பண்றாங்க அப்படின்னா நாயும் ஒரு ஆத்மாங்கிறதே புரிஞ்சுக்கிடல இல்லையா? அதுவும் தேகத்தின் ஒரு பற்று வருது. ஆமா, அதோட சகஜமா பேசிக்கிட்டே வாக்கிங் கூட்டு போறாங்க பிரதர். அதுவும் புரிஞ்சுக்குது, அது பேசுறாங்க. அதான் பேசுறாங்க, அதுகிட்ட சகஜமா பேசுறாங்க பிரதர். மனுஷங்கிட்ட கூட அவ்வளவு பேசல, ஒரு நாய்கிட்ட அன்போட பேசுறாங்க. அந்த அன்பு உணர்வு வருது பாருங்களேன் அவங்களுக்கு. அது வந்து பற்றா போயிடுது. ஆனா அவங்க கிட்ட அதே நாய் இறந்து போச்சுன்னா அவங்கதான் உட்காந்தால போறாங்க. கரெக்ட் கரெக்ட். அதுவும் ஒரு ஆத்மான்னு பாக்கணும். அதுக்குள்ளயும் ஆத்மா இருக்கு. அதுவும் ஆத்மா தானே பிரதர்? அதுவும் ஆத்மா, நம்மளும் ஆத்மா, அவ்வளவுதான். ஆமா, அது அது அதோட தன்மைக்குரிய ஆத்மா நம்ம மனித ஆத்மா, அது விலங்குகளின் ஆத்மா. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கஞ்சறிவு தான் இருக்குது, நமக்கு தான் 6வது அறிவு பகுத்தறிவு இருக்குது. அதனாலதான் அப்பா நமக்கு வந்து மனிதர்களுக்கு ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் விலங்குகளுக்கு போய் ஞானம் சொல்லாமேன்னா அதுங்களுக்கு பகுத்தறிவு சக்தி கிடையாது. நல்லது கெட்டதுன்னு எதுவும் அதுக்கு பகுத்தறிய தெரியாது. ஆனா மனிதர்களுக்கு பகுத்தறிய தெரியும் இல்லையா? அப்ப இந்த உலகத்தை தேக அபிமானத்துல வந்து கெடுத்ததே யாரு? இந்த மனிதர்கள் தான். அப்ப இந்த உலகத்தை மறுபடியும் ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த உலகத்தை நல்ல உலகமா மாற்ற வேண்டியதும் இந்த மனிதர்கள் தான். அதனால தந்தை வந்து மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஓகே பிரதர், பகவான் பகவதியாக மாற்றுவார், பகவான் படிப்பு சொல்லி கொடுக்கிறார். ஆனா லட்சுமி நாராயணன் பகவான் பகவதி என்று புரிந்து கொள்வது தவறாகும் அப்படின்னா பிரதர் அவங்களுக்கு தெரியாதுங்களா? இந்த படிப்பு யார் சொல்லி கொடுத்து நம்ம இப்படி ஆனோம் அப்படின்றது? பகவான் பகவதி அப்படின்னா அவங்கள இறைவன்னு சொல்ல முடியாது, கடவுள்னு சொல்ல முடியாது. அவங்கள தேவதைகள் தான் சொல்ல முடியும், தேவாத்மாக்கள் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? பகவான்றவர் சிவ பரமாத்மா, சிவ தந்தை மட்டும்தான் உண்மையான பகவான். இவர்கிட்ட பாடம் படிச்ச பிரம்மாவும் சரஸ்வதியும் தான் நாளைக்கு லட்சுமி நாராயணனா தேவாத்மாவா மாறுறாங்க. ஆத்மாக்கள் தான் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதான நிலையை அடைய முடியும். பரமாத்மா அப்படி ஒண்ணு அடைய முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவர் எப்பவுமே சத்துவ பிரதான நிலையில இருக்கக்கூடியவர். தேகம் எடுத்ததுனாலதான் நம்ம சத்துவ ரஜோ தமோ நிலையில இறங்கி வர வேண்டியது இருக்குது சிஸ்டர். தேகமே எடுக்காதவர் எப்பவுமே ஆத்ம ரூபத்திலே இருக்கக்கூடியவர், எப்பவுமே அந்த சத்துவ பிரதான நிலையில இருக்காரு. அதனாலதான் எப்பவுமே சதா சிவமா இருக்கவரைத்தான் கடவுள்னு சொல்ல முடியும். சதா ஆத்ம ரூபத்திலே இருக்கவரைத்தான் பரமாத்மான்னு சொல்ல முடியும். ஆத்மாக்கள் தேகம் எடுக்க ஆரம்பிச்சாச்சுனாலே அவங்க இறங்கும் கலையில இறங்கி வந்துதான் தீரணும். மறுபடியும் இறங்கும் கலையில இறங்கி வந்துட்டாலும் திருப்பி மறுபடியும் அவங்க ஏறும் கலைக்கு போகணும் அப்படின்னா அங்க பரமாத்மாவோட துணையினாலதான் நம்ம ஏறும் கலையில போக முடியும். பரமாத்மா துணை இல்லைன்னா நாமளும் ஏறும் கலையில போக முடியாது. அப்படி இந்த டிராமாவே பிக்ஸ் ஆயிருக்குது. ஆத்மா, பரமாத்மா, டிராமா 3 பேரும் சேர்ந்துதான் இந்த நாடக சக்கரத்திலே வாரோம் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறார். இந்த விஷயமே நமக்கு 5000 வருஷமா யாருமே சொல்லி தரவே இல்லை. குறிப்பா 2500 வருஷமா வந்த மனிதர்கள் யாருமே இதை பத்தி சொல்லவே இல்லை. இவ்வளவு இந்த ரொம்ப சிம்பிள் தானே 3 விஷயமும், ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இதை யாருமே சொல்லி தரல பாத்தீங்களா? அத சிம்பிளான விஷயத்தான் அப்பா வந்து இறுதி நேரத்துல சொல்லி புரிய வச்சு இந்த 3 விஷயத்த கொடுத்துதான் மனிதர்களை தேவதைய போல மாத்தி விட்டுறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய மேஜிக் பாருங்களேன். 3 வார்த்தை தான், ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இந்த 3 விஷயத்த வச்சு மனிதர்களை தேவதையா மாத்திட்டாரு அப்பா. அதனாலதான் இந்த ஒரு உலக நாடக சக்கர வரலாறு பாபா புரிய வைக்கிறாரு. ஆமா, அது இல்ல, இது எவ்வளவு பெரிய இதுன்னு பாருங்களேன். இப்ப சர்வ சக்திவானுக்குள்ள எப்படிப்பட்ட சக்தி இருந்தா
ஒரு 3 வார்த்தையை வச்சு இந்த முழு உலகத்தையும் மாத்த முடியும்னு பாருங்க. அப்ப இவரைத்தான் ஞான கடவுள்னு சொல்ல முடியும். 3 வார்த்தையில முழு உலகத்தையுமே மாத்திட்டாரு அப்படின்னு. இப்ப நாம கூட அவரை போல மாஸ்டர் ஞான கடலா மாறிட்டோம் இல்லையா? ஏன்னா அந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப இதுதான் அதுக்கு அர்த்தம் இல்லைங்க பிரதர். பகவான் படிப்பிக்கிறார் என்றால் கண்டிப்பா அவர் மாதிரிதான் ஆவோம். பகவான் பகவதியா தான் மாற்றுவார். ஆனால் லட்சுமி நாராயணனை பகவான் பகவதி என்று புரிந்து கொள்வது தவறு. அது கடவுள் கிடையாது, பகவான் கிடையாது, அந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஓகே, ஆமா, அவங்கள தேவாத்மான்னு சொல்ல முடியும். ஆனா இப்ப நாம யாரா இருக்கோம்? அப்பா சர்வ சக்திவானா இருக்காரு, நாம யாரா இருக்கோம்? நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான் மாஸ்டர். ஆமா, அதான் பகவானுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள். நம்ம பகவானுக்கு சமமா இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்க சங்கம யுகத்துலதான் இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. நாளைக்கு நீங்க தேவதையா மாறிடுவீங்க, இருந்தாலும் அவங்கள பகவான் பகவதின்னு சொல்ல முடியாது. இவரைத்தான் பகவான் பகவதின்னு இவரைத்தான் பகவான்னு சொல்ல முடியும். அவர் பாடம் கற்பிக்கிற இந்த குழந்தைகளை தான் அவருடைய குழந்தைகள்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு சமமா இருக்க அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க நாம தான். ஓகே ஓகேங்கிறதா. ஓகே, அடுத்து பாபா சொல்கிறார். எனவே பாபா கூறுகிறார், குழந்தைகளே, மாயா ராவணன் உங்களை தவறானவர்களாக மாற்றிவிட்டது. நேர்மையற்ற இப்ப நடந்துட்டு இருக்குது நேர்மையற்ற ராஜ்யம். மனிதர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்றால் முழு உலகமும் இப்பொழுது ஒழுக்கமற்றதாக இருக்கிறது. ஒழுக்கமான மற்றும் ஒழுக்கமற்ற உலகிற்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. கலியுகத்தின் நிலை இப்போ என்னவா இருக்கு பாருங்க. நான் அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் மாயாவும் கூட தன்னுடைய சொர்க்கத்தை காட்டுகிறது, கவர்ச்சி படுத்துகிறது. செயற்கையான செல்வத்தை காட்டி எவ்வளவு, அதாவது செயற்கையான இந்த செல்வத்தை காட்டி இழுக்கிறது. செயற்கையான செல்வம் இங்கு எவ்வளவு இருக்கிறது, நாம் இங்கேயே சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சொர்க்கத்தில் இவ்வளவு உயர்ந்த 100 மாடி கட்டிடங்கள் இருக்குமான்னு கேட்கிறார் பாபா. இருக்குமா என்ன? எப்படியெல்லாம் கட்டிடங்களை அலங்கரிக்கிறார்கள். அங்கே 2 மாடி கட்டிடம் கூட இருக்காது. மனிதர்களே மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். இவ்வளவு நிலத்தை நீங்கள் என்னதான் செய்வீர்கள்? சத்தியுகத்தை கேட்கிறார் பாபா. இவ்வளவு நிலத்தை என்ன செய்வீர்கள்? இங்கே நிலத்தினால் எவ்வளவு சண்டைகள் போடுகிறார்கள். அங்கே நிலம் அனைத்தும் உங்களுடையதாக இருக்கும். அனைத்துமே உங்களுடையதுதான். சத்தியுகத்துல எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் பாபா கேட்கிறாரு. எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அவர் லௌகீக தந்தையாக இருக்கிறார், இவர் பரலௌகிக தந்தையாக இருக்கிறார். பரலௌகிக தந்தை குழந்தைகளுக்கு என்னதான் கொடுக்கவில்லைன்னு கேட்கிறாரு. நீங்க அரைக்கல்பம் பக்தி செய்கிறீர்கள். பாபா தெளிவாக கூறுகிறார், இதன் மூலம் முக்தி கிடைக்காது, அதாவது என்னை சந்திக்க முடியாது. நீங்கள் முக்தி தாமத்தில் என்னை சந்திக்கிறீர்கள், நானும் முக்தி தாமத்தில் தான் இருக்கின்றேன், நீங்களும் முக்தி தாமத்தில் தான் இருக்கிறீர்கள். பிறகு அங்கிருந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள். அங்கே சொர்க்கத்தில் நான் இருப்பது கிடையாது. இது கூட நாடகம். சிவபாபா சொல்றான், சொர்க்கத்துக்கு வருவது கிடையாது, நாடகத்துல இருக்கு. பிறகு அப்படிதான் திரும்ப நடக்கும். பிறகு இந்த ஞானம் மறந்து போகும், மறைந்தும் போகும், மறைந்தும் விடும். எதுவரை சங்கமேகம் வரவில்லையோ அதுவரை கீதையுடைய ஞானம் எப்படி இருக்க முடியும்? மறுபடி எல்லாம் சாஸ்திரம் இருக்கிறதோ அவை எனக்கும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள், அது திரும்பவும் நடக்கும். இப்போது நீங்கள் ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் விதையாக இருக்கிறேன், ஞான கடலாக இருக்கிறேன். உங்களை எதை ஞான கடலா இருக்க உங்களை எதையும் செய்ய விடுவது இல்லை, காலில் விழக்கூட விடுவது இல்லை. யாருடைய காலில் விழுவீர்கள்? சிவபாபாவுக்கு கால்கள் கிடையாது. இது பிரம்மாவோட காலில். பாபா கேட்கிறார், இது பிரம்மா காலில் விழுந்தாகி விடும். காலில் விழுந்தீங்கன்னா பிரம்மா கால் தான் அப்படின்றாரு. நான் உங்களுடைய அடிமையாவேன்றாரு பாபா. ரொம்ப இதா சொல்ற, நான் உங்களுடைய அடிமையா இருக்கேன். அவரை நிராகங்காரி என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அவர் கர்மத்தில் எப்போது வருகிறாரோ அப்போது நிராகாரி என்று சொல்லப்படுகிறார். அகங்காரி என்று சொல்லப்படுகிறார். பாபா உங்களுக்கு அளவற்ற ஞானத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். இது அழிவற்ற ஞான ரத்தனங்கள் தானமாகும். ஆமா, பக்தியை பத்தி முதல்ல சொன்னாரப்பா.
பக்தினால உங்களுக்கு நீங்க முக்தி அடைய முடியாது, ஞானத்தாலதான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தந்தை நிராகார தந்தையா இருக்கேன், கூடவே அகங்காரியாவும் இருக்கேன். அதனாலதான் குழந்தைகளை நான் காலில் கூட உள்ள விடுறது கிடையாது. ஏன்னா தந்தைக்கு காலே கிடையாது. நீங்க காலில் விழுகிறீங்க அப்படின்னா பிரம்மாவுடைய காலில் தான் விழுகிறீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தையும் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் ஆதரிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. தந்தையோ உங்களுக்கு ஒபீடியன்ட் சர்வெண்டா இருக்கேன், உங்களுக்கு கீழ்ப்படிந்த சேவகனா உங்களுக்கு சேவை செய்யக்கூடியவரா இருக்கேன். அதனாலதான் தந்தையை நிராகாரி அகங்காரின்னு சொல்லப்படுறாரு. இப்படிப்பட்ட மகிமைக்குரியவர் இந்த பரமாத்மா அப்படிங்கிறாரு. அப்ப என்ன செய்யணும்? தந்தைய போல நாமளும் அகங்காரியா இருக்கணும் அப்படிங்கிறாரு. தந்தை எவ்வளவு பணிவா நமக்கு ஒபீடியன்ட் சர்வெண்டா இருந்து சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நாமளும் மற்ற ஆத்மாக்களுக்கு ஒபீடியன்ட் சர்வெண்டா இருந்து நாமளும் பணிவு தன்மையை வெளிப்படுத்தி அகங்காரியா இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறார். ஞானத்தை கொடுத்து சேவை செய்யலாம், இல்ல நம்மளுடைய குணத்தால அவங்களுக்கு குணத்தை கொடுத்து சேவை செய்யலாம், இல்ல நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி அவங்களுக்கும் சக்திசாலியை மாத்தி அவங்களுக்கு சேவை செய்யலாம். அப்ப ஞானம், குணம், சக்தி இந்த மூன்றையும் மனசா சேவை, வாசா சேவை, கர்மனா சேவைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதெல்லாம் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சேவை செய்யணும். அதனாலதான் அப்ப இந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அகங்காரியா இருந்தா தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறப்பா. ஓகே பிரதர். இப்போது பாபா உங்களுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுக்கிறார். இது அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தானம். பாபா இப்ப கொடுத்தது, பாபா ரத்தினங்களை தானம் கொடுக்கிறாரு. பிறகு யார் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறார்களோ அது அவர்களை பொறுத்தது. அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கும் தானம் செய்யணும்ன்றார் பாபா. தானம் செய்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு வாய்ந்தது என்று இந்த ஞான ரத்தினங்களை பற்றி தான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா ஆவார். சேவையின் மீது மிகுந்த கவனம் இருக்க வேண்டும்ன்றார். சேவை செய்யுங்க. நினைவு யாத்திரை தான் உங்களுடைய முன்னேற்றம். அதன் மூலம் நீங்கள் அமரர் ஆகி விடுவீர்கள்ன்றார் பாபா. நீங்க நினைவுல இருந்தீங்கன்னா இங்கே, அதாவது அங்க சொல்றார் பாபா, அங்கே இறப்பதனுடைய கவலை எல்லாம் இருக்காது. ஒரு சரீரத்தை விட்டோம் மற்றொன்றை எடுத்தோம், அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சுப்பாங்க. மோகத்தை வென்ற ராஜாவின் கதையை கேட்டிருப்பீர்கள் இல்லையா கேட்கிறார் பாபா. பாபா இவற்றை புரிய வைக்கிறார். இப்போது பாபா உங்களை அப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறார். இது இப்போதைய விஷயம் ஆகும் அப்படி சொல்லி சொல்றாருன்றத பாபா இந்த பேராகிராஃப்ல. அது என்ன மோகத்தை வென்ற மகாராஜா யார் தெரியுமா உங்களுக்கு? ஜனக மகாராஜா. ஜனக்குன்னு சொல்லுவாங்க ஜானகி தாதி அப்பா. ஆமா, ஜனக். அதான் ஜனக மகாராஜா. சீதையுடைய அப்பா அவர்தான். ஆமா ஆமா, ஜனகர் அவர்தான். அவர்தான் ஒரு நொடியில ஜீவன் முக்தி அடைஞ்ச மகாராஜா. அதான் அப்பா உதாரணம் அப்படி சொல்றாரு. அவர்தான் மொத்த மோகத்தையும் விட்டுட்டாரு. மோகத்தை விட்டுட்டாலும் ராஜாவா இருந்தாலும் அவரை தன்னை ஒரு கருவின்னு புரிஞ்சுட்டாரு. இறைவனுடைய கருவி நானு. இறைவன் எனக்கு இந்த ஒரு தேசத்தை கொடுத்து பராமரிக்கிறதுக்காக என்னைய நியமிச்சிருக்காரு. நான் ஒரு சேவகனா இருந்து இந்த மற்றவர்களுக்கு எல்லாம் சேவை செய்துட்டு இருக்கேன். என்னுடைய பிரஜைகளுக்கும் என்னுடைய வீட்டாளுங்களுக்கும் நான் ஒரு சேவகனா போல சேவை செய்துட்டு இருக்கேன். ஆனா இந்த ராஜ்யம் என்னது கிடையாது, இறைவனுடையதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் இது பண்ணாரு. அதனாலதான் அந்த மோகத்தை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. தேகமும் நான் இல்ல, ஆத்மான்னு அவர் புரிஞ்சிருந்திருக்காராம். அப்ப நான் ஆத்மா, இந்த பொருட்கள்லாம் அழியக்கூடியது, அதனால இந்த பொருட்கள்லாம் நான் பயன்படுத்தக்கூடியது, பயன்படுத்திக்கிறேன். ஆனா இதெல்லாம் அழியக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவரு ஜீவன் முக்தி அடைஞ்சாதான் அங்க பக்தியில சொல்லியிருக்காங்க அந்த கதையில. அதான் அப்பா சொல்றாரு முகத்தை வந்த மகாராஜா அப்படின்னு. அப்போ இந்த ஞான ரத்தினங்கள் இருக்கு இல்லையா, ஞான ரத்தினங்களை 1,00,000 ரூபாய்க்கு சமமானது ஒவ்வொரு ரத்தினமும். நீங்க எந்த அளவுக்கு உங்க பையங்கிற பைய இந்த ஞான ரத்தினங்களால நிறைச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைச்சுக்கோங்க. நீங்களும் ஞான ரத்தினங்களை நிறைச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் தானம் கொடுங்க அப்படிங்கிறாரு. அதுதான் ஞானத்தின் தானம். கூடவே என்ன சொன்னாரு, நினைவின் மூலமா பல கோடி மடங்கு கிடைக்கும். அமரர்கள் ஆகி விடுவீர்கள்.
ஆமா, அதுதான் நினைவின் மூலமா தான் நமக்கு சக்தி கிடைக்கும். அப்ப நீங்க நாளைக்கு அமரர்களா மாறிடுவீங்க, நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஆயுள்? 5000 வருஷம் நம்ம வாழணும் இல்லையா அடுத்து இந்த உலகத்துல, அடுத்த கல்பத்துக்கு அந்த ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா நினைவு கம்மியா செஞ்சோம்னா பாவ கர்மா கம்மியா தான் அழியும். அப்படிங்கிறப்ப சத்தியுகத்துல பாதியில தான் வரும்னா அந்த ஆயுள் குறைஞ்சு போயிருச்சு இல்லையா? 5000 வருஷம் வர வேண்டிய, ஆமா, அந்த மாதிரி ஆயுள் குறைஞ்சு போயிடும். அதனால நினைவுல இருந்து பாவ கர்மங்கள் அழிச்சிட்டீங்கன்னா 5000 வருஷம் முழுமையான ஆயுளும் உங்களுக்கு அடுத்த கல்பத்திலயும் கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிறாரு. ஓ, ஆயுள் அதிகமாகனா அது இந்த பிறவியில இல்ல, அதாவது சீக்கிரமா நினைவுல இருந்தோம்னா அடுத்த இது நமக்கு 5000 வருஷம் ஃபுல்லா நல்ல ஒரு ஆயுள் கிடைக்கும். அந்த ஆயுளும் அதிகரிக்கும். இப்ப இந்த சரீரத்துல அமர்ந்திருக்கோம் இல்லையா, இந்த ஆயுளும் அதிகரிக்கதான் செய்யும். 2 ஆயுளும் இருக்குது. இந்த சரீரத்தோட ஆயுளையும் எடுத்துக்கலாம், அடுத்து வர அந்த ஆத்மாக்களின் ஆயுளையும் எடுத்துக்கலாம். அப்புறம் சேவை செய்யணும். சேவை செய்யும் போது எப்படி இருக்கும்னு சொன்னாரு, அகங்காரத்தை காட்டக்கூடாது, பணிவுத்தன்மையா இருந்து சேவை செய்யணும். அப்பதான் குணதானம் செய்ய முடியும். குணத்தால மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதுதான் ஞானம். ஞான ரத்தினங்களால அடுத்தவங்களுக்கு தியானம் செய்யறது ஞான தானம். இந்த பணிவு தன்மையோடு அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறது குணதானம். யோகத்தினால அந்த சக்திகளை சேமிக்கிறோம் இல்லையா, அந்த சக்தியை சேமிச்சு மற்றவர்களுக்கும் சக்காசு கொடுக்கறோம் இல்லையா, மனசா சேவையா, அது சக்தி தானம். யோகதானம், சக்தி தானம். அது யோகதானம், சக்தி தானம். மனசா என்ன? அதுக்கு முன்னாடி 2 என்ன சொன்னீங்க? ஞானம், குணம், சக்தி. சிஸ்டர் 3. ஞானம், குணம், சக்தி. ஆத்மா பரமாத்மா டிராமா எப்படியோ அதே போல ஞானம், குணம், சக்தி. அதான் ஞானத்தால, குணத்தால, சக்தியால கொடுக்கணும். ஓகே பிரதர். ஓகே, அதுதான் பாபா இப்ப சொல்றாரு. அந்த தானம் பத்தி தான் சொல்றாரு, எல்லாருக்கும் சேவை பண்ணுங்கன்னு. ஆமா, ஓகே பிரதர். பாபா சொல்றாரு அதுதான் ஞானத்தால தானம் பண்றது. வார்த்தையில தான் ஞானத்தை தானம் செய்ய முடியும். ஆமா, அடுத்தவங்களுக்கு சக்தி கொடுக்கறது மனசுல இருந்துதான், அந்த உள்ளுணர்வுல இருந்துதான் நம்ம யோக தானத்தை செய்ய முடியும். ஆமா, கர்மாவால செய்யக்கூடியது குணம். நம்மளுடைய பணிவுத்தன்மை தான் குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தால சேவை செய்யக்கூடியது. கர்மாவால சேவை செய்யக்கூடியது கர்மனா சேவை, அதான் குண சேவை. 3 ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க ஆயிருக்கும். ஞானம், குணம், சக்தி, மனசா சேவை, ஆட்டா சேவை, கர்மனா சேவை. ஓகே. பாபா அடுத்து சொல்றாரு. ஓகேங்க, ரக்ஷாபந்தன் பத்தி சொல்றாரு பிரதர் பாபா. ரக்ஷாபந்தன் பண்டிகை கூட கொண்டாடுகிறார்கள். இது எப்போதைய அடையாளம்? தூய்மை ஆகுங்கள் என்று. இப்போதான் சொல்றாரா? ஆமாங்க பிரதர், ரக்ஷாபந்தன் பத்தி சொல்றாரு. சார்ஜ் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் சார்ஜர் போட்டுறாங்க பிரதர், அது அதனாலதான் குறையுது. ஒரே ஒரு நிமிஷம், சார்ஜர் அங்க இருக்கு, எடுத்துக்கிறேன். பாபா சொல்றார், ரக்ஷாபந்தன் பண்டிகை இப்போது கொண்டாடப்படுகிறது. இது எப்போதைய அடையாளம்? தூய்மை ஆகுங்கள் என்று பகவான் எப்போது சொன்னார்? புதிய உலகம் எப்போது பழைய உலகமாக எப்போது ஆகிறது? இந்த மனிதர்களுக்கு என்ன தெரியும்? இது கூட யாருக்கும் தெரியாது. இப்போது கலியுகமாக இருக்கிறது என்று மட்டும் சொல்கிறார்கள். அது எல்லாருக்கும் கரெக்டா தெரியுது, இது கலியுகம்னு. சத்தியுகம் இருந்தது, இப்போது இல்லை. மறுபிறவியை கூட ஏற்றுக்கொள்கிறார்கள். 84 லட்சம் என்று சொல்லி விடுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக மறுபிறவி ஆகிவிட்டது, அப்படிதான் அல்லவா கேட்கிறாரு. அனைவரும் நிராகார தந்தை நினைவு செய்கிறார்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களும் தந்தை, அதையும் புரிந்து கொள்கிறார்கள். அவர் தான் வந்து இப்பொழுது புரிய வைக்கிறார். அது புரியாது, அது புரியவில்லை என்றார் பாபா. தேகதாரி தந்தை நிறைய பேர் இருக்கிறார்கள். விலங்குகள் கூட தன்னுடைய குழந்தைக்கு தந்தை ஆகும்.
அவற்றை விலங்குகளோட தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். சத்தியுகத்தில் எந்த குப்பைகளும் இருக்காது. மனிதர்கள் எப்படியோ அப்படி உபயோக பொருட்களும் இருக்கும். அங்கே பறவைகள் போன்றவைகளும் மிக அழகாக இருக்கும். அனைத்தும் நல்ல நல்ல பொருட்களாக இருக்கும். அங்கே பழங்கள் எவ்வளவு இனிமையானதாக இருக்கும், பெரியதாக இருக்கும். பிறகு அனைத்தும் எங்கே சென்று விட்டது? இனிமை போய் கசப்பு வந்து விட்டது. மூன்றாம் தரமாக ஆகிவிடுகிறார்கள் எனும்போது பொருள்களும் மூன்றாம் தரமாக ஆகிவிடுகிறது. சத்தியுகம் முதல் தரமாக இருந்தது என்றால் அனைத்து பொருட்களும் முதல் தரமாக கிடைக்கிறது. கலியுகத்தில் மூன்றாம் தரமாக இருக்கு. அனைத்து பொருட்களும் சதோ ரஜோ தமோ நிலையை கடந்து செல்கிறது. இங்கே எந்த மகிழ்ச்சியும் இப்போது இல்லை. ஆத்மாவும் தமோ பிரதானம் எனும்போது சரீரமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்போது குழந்தையாக உங்களுக்கு ஞானம் இருக்கு. அது எங்கே, இது எங்கே? இரவு பகல் வித்தியாசம் இருக்கு. பாபா உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். எந்த அளவுக்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம், செல்வம் இரண்டும் கிடைத்துவிடும். வேறு என்னத்தான் வேண்டும்? இரண்டில் ஒன்று இல்லை என்றாலும் மகிழ்ச்சி இருக்காது. ஆரோக்கியம் இருக்கிறது, செல்வம் இல்லை, வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த வேலைக்கும் உதவும். பணம் இருந்தால் உலகத்தை சுற்றி வாருங்கள் என்று பாடுகிறார்கள். பாரதம் தங்க குருவியாக இருந்தது என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போது தங்கம் எங்கே இருக்கிறது? தங்கம், வெள்ளி, தாமிரம் கூட சென்று விட்டது. இப்போது காகிதம் தான் காகிதமாகும்ன்றாரு. காகிதம் தண்ணீரில் அடித்து சென்று விட்டால் பணம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? தங்கம் எடை மிக்கது, அது அங்கேயே இருக்கும். செருப்பு கூட தங்கத்தை எரிக்க முடியாது. சாரி பிரதர், நெருப்பு கூட தங்கத்தை நெருப்பு கூடங்க பிரதர், நெருப்பு கூட தங்கத்தை எரிக்கவே முடியாது. எனவே இங்கே அனைத்தும் துக்கத்தின் விஷயம். அங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்காது. இங்கே இந்த சமயத்தில் அளவற்ற துக்கம் இருக்கு. எப்போது அளவற்ற துக்கம் இருக்கிறதோ அப்போதுதான் பாபா வருவார். பிறகு நாளை அளவற்ற சுகம் உங்களுக்கு கிடைக்கும். பாபா கல்பமா வந்து இப்போது படிப்பு சொல்லி தருகிறார். இது வந்து புதிய விஷயமா என்ன கேக்குறாரு. கல்பமா நடக்குது, இது ஒரு புதிய விஷயமா அப்படி கேக்குறாரு. குஷியாக இருங்க. குஷியோ குஷி, இது கடைசியில் ஏற்படக்கூடிய விஷயம். அதீந்திரிய சுகத்தை கோபியரிடம் கேளுங்கள். கடைசியில் தான் நீங்கள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். அப்படி சொல்லி முடிக்கிறாரு. கடைசியில தான் புரிஞ்சுச்சீங்க நல்லான்றாரு. கடைசியில தான். ஓகே பிரதர், இதோட இந்த தடவை புரியுது. ஆமா, என்னன்னா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன வேர்ல்டு. அது என்ன சொர்க்கம் தான். அப்ப அங்க சத்துவ பிரதான நிலை இருந்தீங்க. அங்க இருந்து அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. பொருட்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு, ஆத்மாவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. அப்ப சரீரம் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்துச்சு, செல்வம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, மூணுமே இல்லாம போயிடுச்சு. ஆரோக்கியமும் இல்ல, செல்வமும் இல்ல, மகிழ்ச்சி இல்லாம போயிடுச்சு. தந்தை மீண்டும் அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். அப்ப அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது செகண்ட் கிளாஸா மாறிச்சு, அப்புறம் தேர்ட் கிளாஸா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தப்ப எல்லாமே இனிமையா இருந்துச்சு. செகண்ட் கிளாஸா வந்து தேர்ட் கிளாஸா வரும்போது எல்லாம் கசப்பா மாறி போயிடுச்சு. அப்ப கசப்பா இருக்க இந்த இடம் பூரா துக்கமா இருக்குது. துக்கமான உலகத்துல நீங்க கஷ்டப்படுற நேரத்துலதான் பாபா வராரு. வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி புரிய வச்சு மறுபடியும் உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸா இனிமையான உலகத்துக்கு உங்களை அப்பா அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதத்தான் அப்ப என்ன சொல்றாரு, அந்த பணத்தை உதாரணமா சொல்றாரு பாத்தீங்களா. தங்கம், வெள்ளி, தாமிரம் இப்படி எல்லாம் சத்தியுகத்துல தங்கமா இருந்துச்சு. பணம் கூட தங்க காசா இருந்துச்சு. அதுவே வெள்ளி காசா மாறிச்சு. இப்ப தாமிர காசா மாறிச்சு துவாபர யுகத்துல. அப்புறம் கலியுகத்துல பாருங்க, இப்ப வெறும் பேப்பர் தான் இருக்குது. இப்ப காசா இதுல இருக்குது வெறும் பேப்பர் எல்லாம் சிஸ்டம் இருக்குது. அதான் அதெல்லாம் அடிச்சு தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சுன்னா என்ன செய்வீங்க? தண்ணியில ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் இதெல்லாம் அழியக்கூடிய பொருட்கள் இல்லையா. இதெல்லாம் பற்று வைக்காதீங்க.
நல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கோங்க, நல்ல ஞானத்தை சிந்தனை செய்யுங்க, குஷியா இருங்க. அதீந்திரிய சுகம்னா என்னன்னு கோப கோபியர்களுக்கு தான் தெரியும். அந்த கோப கோபியர்கள் யாரு? நீங்க தான். அப்ப இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு குஷி குஷியா இருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நாம தான் அந்த அதீந்திரிய சுகத்துல இருக்கணும்ன்றாரு இல்லைங்க பிரதர். அதீந்திரிய சுகம், அதீந்திரிய சுகம்னா அதான் இப்ப நம்ம இருக்கோமே அந்த சுகம் தான். பாபாவோட அந்த மகிழ்ச்சியிலே இருக்கும் பாருங்க, எல்லாம் சாட்சியா பார்த்துட்டு நாடகத்தை. ஓகேங்க. அதீந்திரிய சுகம்னா மனதால அனுபவிக்கக்கூடிய சுகம்னு புரிஞ்சுக்கோங்க. இந்திரிய சுகம் இருக்குது, அது மாயாவோட சுகம். நல்ல ஒரு ருசியா சாப்பிடணும், நல்லா கண்ட இடத்துக்கு போய் ஊர் சுத்தி பாக்கணும், கண்ணால பார்த்து ரசிக்கணும், காதால வீண் விஷயத்தெல்லாம் கேட்டு ரசிக்கணும், மூக்கால நல்ல நறுமணமா நல்ல வாசனை வர மாதிரி சமையல் பண்ணி நல்லா சாப்பிடணும் நாக்கு ருசியா. அப்புறம் இந்த காம விகாரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் இந்திரிய சுகங்கள். இந்திரியங்களால அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் அல்பகால சுகங்கள், கொஞ்ச நேரத்துக்கான சுகம். அதுதான் என்ன சொல்லிட்டாங்க சன்னியாசிகள், இந்த உலகியல் சுகங்கள் காக்கை எச்சிலுக்கு சமமான சுகம்னு சொல்லிட்டாங்க. அது என்ன அர்த்தம் பிரதர்? அதுக்கு சீக்கிரம் அது எப்படி காஞ்சு போயிடும்ல, அது அப்படியா? இல்ல அதுக்கு வரலட்சுமி சிஸ்டர் வேற ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, நல்ல சூப்பர். அது நல்ல விளக்கம் தான். அது காக்கைக்கு இப்ப நமக்கு எச்சி நிறைய வருதுல்ல சிஸ்டர், சாப்பிடுறோம்ல எச்சி நிறைய வருதுல நமக்கு, அது போல காக்காவுக்கும் எச்சி நிறைய சுரக்காது, கொஞ்சமா ஒரு டிராப் அளவு தான் சுரக்கும். அதனாலதான் கொஞ்சமா கொத்தி சாப்பிடும் போது பாத்துருக்கீங்களா, அந்த சன்னியாசிகள் அந்த காக்காய வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த எச்சி எவ்வளவு வருதுன்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க போல. அது கொஞ்சோடு ஒரு டிராப் அளவு தான் வெளியே விழுகும் அந்த எச்சி. அதுதான் சொல்றாங்க ஒரு எச்சிலுக்கு காக்கையின் எச்சில் நம்மளோட எச்சிலாவது நிறைய இருக்கும், துப்புனோம்னா வெளியே துப்புனோம்னா கொஞ்ச நேரத்துக்கு காயாம இருக்கும். அதனால அந்த காக்காவோட எச்சில் தரையில பட்டோடனே காஞ்சு போயிடும். அதனாலதான் அது சன பொழுது சுகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, காக்கை எச்சிலுக்கு சமமான சுகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் இந்திரிய சுகம், அது மாயா கொடுத்த சுகம். அது இல்ல, இப்ப மனதால அனுபவிக்கக்கூடிய சுகம் தான் அதீந்திரிய சுகம். தந்தை நினைவுனால, தந்தை கொடுக்கிற ஞானத்தினால, ஞானத்தை சிந்தனை செய்யறதுனால, சுயதரிசன சக்கரத்தை சுத்துறதுனால, நம்மளுடைய பாக்கியத்தை நினைவு செய்து பாக்குறதுனால, இதனால ஏற்படுற சுகம் மனதுக்கும் புத்திக்கும் ஏற்படுது இல்லையா ஒரு சுகம். அத பாருங்க, மனசை யாருமே கண்ணால பார்க்க முடியாது இல்லையா, புத்தியை யாரும் கண்ணால பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த மனம் புத்தியினால ஏற்படக்கூடிய ஒரு சுகம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்தூல பொருட்களும் சூட்சமமான ஞானத்தின் விஷயங்களை மட்டுமே உணருது இல்லைங்க பிரதர், அந்த சுகத்தை அத ரியலைஸ் பண்ணி ஒரு சுகம் அடையுது இல்லையா, மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா, அதத்தான் அதீந்திரிய சுகம்னு சொல்றாரு. அந்த சுகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த கோப கோபியர்களான உங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்றாரு. கடைசியிலதான் நீங்க மிகவும் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு முடிக்கிறாரு. ஆமா, கடைசினா இப்பதான் இந்த ஸ்டேஜ் தான் பாபா நல்லா டீப்பா சொல்றாருங்களே, நிறைய விஷயங்கள் ஆழமா. அதான் நல்லா இப்ப புரிஞ்சுக்கிறாங்கல்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட விட. அதுதான் அது சொல்றாரு, கடைசியில் நீங்கள் தான் மிகவும் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்து எதுக்கு சொல்றாருன்னா, எதற்கு உண்மையான அமைதி என்று சொல்லப்படுகிறது என்பதை பாபா தான் இப்பொழுது கூறுகிறார். நீங்கள் பாபாவிடம் இருந்து அமைதியின் ஆஸ்தியை இப்போது அடைகிறீர்கள். அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். பாபா அமைதி கடல் ஆவார். தன்னிடம் யார் வர முடியும் என்பதை பாபா புரிய வைக்கிறார். அந்த தர்மம் அந்த சமயத்தில் வருகிறது, சொர்க்கத்தில் வர முடியாது. இப்போது சாது சன்னியாசிகள் நிறைய பேர் வந்து விட்டார்கள், எனவே அவர்களுக்கும் மகிமை நடக்கிறது. தூய்மையாக இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பா மகிமை இருக்க வேண்டும். இப்போது புதியதாக இறங்கி உள்ளார்கள், புதுசா வந்திருக்கிறாங்க அந்த ஆத்மா. பழையவர்களுக்கு அந்த அளவுக்கு மகிமை இருக்கவே முடியாது. அவர்கள் சுகத்தை அனுபவித்து தமோ பிரதானத்தில் சென்று விட்டார்கள். எவ்வளவு அதிகமான குருமார்கள் விதவிதமாக இப்போது வருகிறார்கள். இந்த எல்லையற்ற மரத்தை யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. எந்த அளவிற்கு எல்லைக்குட்பட்ட மனித மரம் படர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு பக்தியின் பொருட்கள் இருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். அதாவது எந்த அளவுக்கு எல்லைக்குட்பட்ட மனித மரம் இப்போ இருக்கோ அதோட பக்தியோட பொருளும் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாபா புரிய வைக்கிறாரு, ஞானம் என்பது விதை,
எவ்வளவு சிறியதா இருக்கு. பக்தி அரைக்கல்பமா இருக்கு. இந்த ஞானம் இந்த ஒரு கடைசி பிறவிக்காக மட்டும் இருக்கிறது. ஞானத்தை பெற்று நீங்கள் அரைக்கல்பத்துக்கு எஜமானர்களாக எஜமானராயிடுறீங்க. பக்தி முடிந்து விடுகிறது, அதாவது இருள் முடிந்து விடுகிறது, பகல் வெளிச்சம் வந்து விடுகிறது. இப்போது நீங்கள் சதா காலத்துக்கும் மகிழ்ச்சியானவர்களாக ஆகிறீர்கள். இதை ஈஸ்வரனின் அழிவற்ற லாட்ரி என்று சொல்லப்படுகிறது. அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஈஸ்வரனுடைய லாட்ரிக்கும் அசுர லாட்ரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது அப்படி சொல்லி பாபா நல்லதுன்னு சொல்றாருன்றத வாணி முடிக்கிறேன். ஆமா ஆமா, ஈஸ்வரனுடைய லாட்ரி வெறும் ஞானம் மட்டும்தான். ஞானம்ங்கிறது வெறும் விதையா இருக்குது. அது எவ்வளவு சின்னதா சிம்பிளா இருக்குது. வெறும் ஆத்மா பரமாத்மா டிராமாங்கிறது ஒரு விதை போலதானே இருக்குது. அந்த விதையினால உருவானதான் அரை கல்பத்துக்கும் உங்களுக்கு சுகபோகமான ராஜ்யம். ஞானத்தால தானே கிடைக்குது நமக்கு ராஜ்யம். அத கல்ப விருத்த மரம் இருக்குல்லையே, அதை உதாரணமா சொல்றாரு அப்பா. ஞானம் கிடைக்குது, ஞானத்தால உங்களுக்கு அரை கல்பம் சுகமான சுகத்தின் ராஜ்யம் கிடைக்குது. ஆனா பக்தியை பாருங்க, அந்த விதையில இருந்து கிளை வரை அந்த தண்டு பகுதி ஃபுல்லா வந்திருக்குது அரை கல்பம். அரை கல்பத்துக்கு அப்புறம் பக்தி வருது. அந்த பக்தியை பாருங்க எவ்வளவு விஸ்தாரமா கிளைகள்லாம் வந்திருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. கிளைகள்லாம் எவ்வளவு அந்த தர்ம ஆத்மாக்கள்லாம் தர்ம பீதாக்கள் அவங்கவுங்க நேரத்துல அவங்கவுங்க பார்க்க பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. ஞானம்ங்கிறது விதையா இருக்குது, பக்திங்கிறது இவ்வளவு கிளை போல இருக்குது. எப்ப ஞானம் கிடைச்சதோ அப்ப பக்தியும் முடிவடைகிறது அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. அப்ப ஞானம்ங்கிறது வெளிச்சமா இருக்குது, பக்திங்கிறது இரவா இருக்குது. இப்ப இரவு முடிஞ்சு ஞானம் கிடைச்சதுனால பகல் வந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருங்க, ஏன்னா பகல் வந்துருச்சு. இப்ப மகிழ்ச்சியா இருந்து குஷியா அடுத்து உங்களுடைய வீட்டுக்கும் சுகதாமமான சொர்க்கத்தின் ராஜ்யத்துக்கும் செல்லணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார் கிடைக்க. ஓகேங்க பிரதர். பாபா தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. உங்களுடைய நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் இருக்கிறது. இதன் மூலமே அமர பதவியை அடைய வேண்டும். பாபாவிடம் இருந்து என்ன அழிவற்ற ஞான ரத்னங்கள் கிடைக்கிறதோ அவற்றை தானம் செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானிகளாக ஆகி அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும். சரீரங்களிலிருந்து பற்றை நீக்கி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பற்றை வென்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம் சொல்றாரு. இது சொல்லணுமா பிரதர்? விளக்கம் தேவையில்லை. சொல்லுங்க சிஸ்டர். தாரணை ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடி என புரிந்து கொண்டு சதா ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். சங்கம் யுகம் ஆன்மீக போதையில் இருப்பதற்கான யுகம் ஆகும். ஆகையினால் ஒவ்வொரு நொடியும் ஆன்மீக போதையில் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் பரீட்சையில் குழப்பம் அடையக்கூடாது. ஏனென்றால் இந்த சமயம் அகால மரணத்துக்கான சமயம் ஆகும். ஒருவேளை சிறிது நேரம் போதைக்கு பதிலாக குழப்பம் அடைந்து இருக்கிறீர்கள். மேலும் அந்த நேரத்தில் இறுதி நொடி வந்துவிட்டால் அந்த்மதி சோகதி, கடைசி நிலைதான் முதல் நிலையாகும். என்னவா, அதாவது பிராக்கெட்ல சொல்றாரு, அன்மதி சோகதினா கடைசி நிலை தான் முதல் நிலை அப்படி சொல்லிட்டு அன்மதி சோகதி என்னவாகும். ஆகையினால் எவரடி என்ற பாடம் என புரிந்து கொண்டு, அதாவது எவரடி என்ற பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஒரு நொடி கூட ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக முடியும். ஆகையினால் தன்னை விசேஷ ஆத்மா என புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் செய்யுங்கள். மேலும் சதா ஆன்மீக போதையில் இருங்கள். ஸ்லோகனும் சொல்லிடுறேன் பிரதர், ரெண்டையும் சொல்லிடுங்க. சஞ்சலமற்றவராக ஆக வேண்டும் என்றால் வீணானதை மற்றும் கெட்டதை சமாப்தி செய்யுங்கள். ஆமா, அது வரதானம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்க்கடி அந்திம் கடி சம்ஜோ அப்படின்னு சொல்றாரு. இந்த நொடியை இறுதி நொடின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த நொடியை இறுதி நொடின்னு நீங்க புரிஞ்சுக்கிடும் போதுதான் எப்பவுமே ஆத்ம உணர்வுலே இருந்து இந்த ஆன்மீக போதையை அனுபவம் செய்ய முடியும். இப்ப அந்த ஆன்மீக போதையை நீங்க அனுபவம் செய்யும் போதுதான் நீங்க சுகமுடையவரா இருப்பீங்க. அப்ப உங்களுடைய எண்ணம், சொல், செயல் மூணுமே ஆன்மீக போதையிலே நிறைஞ்சிருக்கும் போதுதான் உங்களுடைய அந்த
இறுதி நொடியும் நல்ல விதமா அடுத்த பிறவி நல்ல பிறவியா இருக்க முடியும் உங்களால அப்படின்றத சொல்றாரு அப்பா. இல்ல இறுதி நேரத்துல உங்களுக்கு அந்த குழப்பமான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, இறுதி நேரத்துல இப்ப சரீரத்தை விடும் போது ஏதோ தவறான சிந்தனையோ வீணான சிந்தனையோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, சரீரத்தை விடும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க பிறவி எடுக்க வேண்டியதா போயிடும். அதனால நீங்க என்ன செய்யறீங்க? அது ஹிந்தி வார்த்தைங்களா பிரதர்? அன்மதி சோகதி அப்படின்னு. ஆமா, கடைசியில என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி போய் பிறவி எடுப்போம் அப்படிங்களா? ஆமா ஆமா. அந்த மாதிரி இப்ப தவறான இப்ப காம விகாரத்தையோ இல்ல கோபத்திலயோ ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில சரீரத்தை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த மாதிரி ஒரு கீழான பிறவி இப்ப எடுக்க வேண்டியதா போயிடும், சூழ்நிலை போயிடும். நீங்க அதே உயர்ந்த ஸ்திதியில பரந்தாமத்துல ஆத்மா உணர்வுல இருந்து பரமாத்மாவுடைய நினைவுலையோ இல்ல சொர்க்கத்து ராஜ்யத்தின் நினைவுலையோ நம்ம பெரிய மகாராஜாவா தேவாத்மாவா போய் பிறக்க போறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில போய் நம்ம அந்த நினைவுல அந்த சரீரத்தை விடும்போது அப்ப அந்த உயர்ந்த நிலையை நம்ம அடைவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த அப்பா சொல்றாங்க. அதான் அந்திமதி சோகதின்றது. உங்களுடைய இறுதி நொடி எப்படி இருக்குமோ அது போலதான் அடுத்த பிறவியோட முதல் நொடி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் அந்த வரதானத்துல முக்கியமான விஷயம். இப்போ கடைசி நேரத்துல ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அப்ப எப்படி இருக்கணும் பாபா நினைவுல பிரதர்? அதுதான் இப்ப பாபா சொல்றாரு கடைசியா. ஆமா, எப்பவுமே சுயதர்சன சுக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கணும், இல்ல பரமாத்மா உணர்வுல இருக்கணும், இல்ல உங்களுடைய சொர்க்க ராஜ்யத்தின் நினைவுல இருக்கணும், இல்ல பரந்தாம வீட்டுக்கு போகணும் இல்லையா? அந்த வீட்டினுடைய நினைவுல இருக்கணும். அப்படிங்கிறப்பதான் அவங்களுடைய இறுதி நொடி நல்ல விதமா முக்தி. அப்பாவை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பரந்தாமத்துக்கு போயிடுவீங்க, இல்ல அந்த பரந்தாம வீட்டை பத்தி நினைச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. ஓகே. நேரத்துல சரீரம் விட போறாங்கன்னு தெரியுது, இப்போ வயசானவங்களுக்கு தெரியும், இப்போ பாபா கிளாஸ்ல பாபா பிகேவா இருக்கும், அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாபா நான் உங்ககிட்ட வரப்போறேன், நீ என்ன அப்படி பாபாவோட பேசிக்கிட்டே இருந்தா கடைசியில பாபா கிட்ட போயிருவோம் அப்படி நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி தான். அதுதான் இறுதி நொடி. இல்ல இப்ப தவறா விகாரத்தின் சிந்தனை ஏதாவது ஓடுச்சுன்னா என்ன ஆகும்? அது வராது பிரதர். ஆக்சுவலா பிகேக்கு வராது, ஏன்னா அவங்க ஃபுல்லா ஞானம் கேட்கறனால. இருந்தாலும் தெரியாது பாபா அதுக்குதான் கேட்கறது. அதுதான் சொல்றாரு பாருங்க, அதுல குழப்பமான சூழ்நிலையில புத்தி சிந்தனைக்கு போயிருச்சுன்னா என்ன ஆகும்ன்றத யோசிச்சு பாருங்கன்னு வரதானத்திலயும் சொல்றாரு பாருங்க. நல்ல வரதானத்தை படிச்சு பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு இறுதி நிலை ஒரு நொடி கூட உங்களை ஏமாற்றிடும், இறுதி நொடி கூட. அப்ப ஒவ்வொரு நொடியிலும் கவனம் வைங்க, இந்த நொடிதான் இறுதி நொடின்னு. நீங்க இப்பவே அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இறுதி நொடியும் நல்ல நொடியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. ஓகேங்க பிரதர். ஸ்லோகன் அது என்னது? சஞ்சலத்தன்மை. எப்பயாவது இந்த வீண் விஷயத்தையோ இந்த எதிர்மறையான விஷயங்களையோ சிந்தனை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மன உளைச்சல் ஆகும், புத்தியில குழப்பம் ஏற்படும். அப்ப இந்த மன உளைச்சல்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? பாசிட்டிவா யோசிக்கணும். அதுக்குத்தான் அப்ப ஞானத்தின் விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப ஞான சிந்தனை செய்யணும். எதுவுமே எதிர்மறையா யோசிக்காம நேர்மறையா யோசிக்கும் போதுதான் நீங்க அந்த மன கஷ்டத்திலையும் மன உளைச்சல் யோசிக்காம இந்த வீண் விஷயங்கள் எல்லாம் சிக்காம நீங்க எப்பவும் ஆரோக்கியமா உடையவரா இருப்பீங்க அப்படின்றத சொல்றாரு. இது அச்சல்கர் சஞ்சல்கர்னு சொல்லுவார் அப்பா. அச்சல்கர் அப்படின்னா ஆடாத அசையாதவர். உங்களுடைய மனம் புத்தி ஆடாம அசையாம இருக்கும் அச்சல்கர்னா. சஞ்சல்கர் அப்படின்னா மனம் புத்தி ஏதாவது குழப்பத்துல ஆடிடும், அசைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். அதனாலதான் அப்ப அந்த விஷயத்த சொல்றாரு. மனம் புத்தி அந்த சூழ்நிலை வருது அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கணும்னு பாபா ஸ்லோகன்ல சொல்றாருங்கிறது. அதுக்கு எப்படி இருக்கணும்? ஆடாமல் அசையாமல் இருக்கணும்னா இந்த ஞானத்தையே அப்ளை பண்ணிட்டு நம்ம சுயதர்சன சக்கரதாரி அப்படின்றத பாபா கிட்ட நினைவுல இருக்கலாம். ஆமா, ஞானத்தை செய்துட்டு இருக்கலாம். ஓகே, ஓகேங்க பிரதர். யாதான் என்னதான் நம்மள டைவர்ட் பண்ண நினைச்சாலும் சரி, இது நடந்தது, நாடகத்துல நடக்குது, நம்ம அவங்கள ஏதோ செஞ்சிருக்கோம், திரும்ப நடக்குது, அவ்வளவுதான், முடியுது, இது முடியுது கணக்கு அப்படி சொல்லி ஆடாம அசையாம இருக்கலாம். மனசுக்குள்ளே இப்படி பேசிக்கணும் இல்லைங்க பிரதர், அவ்வளவுதான். ஆமா. இல்ல மன கஷ்டம் ஏன் வருது அப்படின்னா நீங்க அந்த வீண் விஷயத்தையோ நெகட்டிவான விஷயத்தையோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அந்த மன கஷ்டமா மன உளைச்சல்லாம் ஏற்படுது. அத ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. ஆனா நீங்க நல்ல விஷயத்த சிந்தனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் புத்தி ஆடாது அசையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்க பிரதர். ஓகே.
ஓகே. சரிங்க பிரதர். இன்னைக்கு வாணி வந்து எப்படிங்க பிரதர் இருந்தது? ரொம்ப கொஞ்சம் ஆத்ம உணர்வுல பாபா கொண்டு போயிட்டாரு. தேகத்தை எப்படி மறக்கணும்னு சொல்லிட்டாரு. அன்பை பத்தி சொல்லிருக்காரு. தேகத்தின் அன்பு உங்களைய துக்கமானவர்களா அழ வச்சிடும். ஆத்ம உணர்வு, ஆத்ம அபிமானி உணர்வு உங்களை சிரிக்க வச்சிடும். அதுதான் இன்னைக்கு டாபிக் சொல்லலாம். தேக அபிமானத்துல இருந்தா அழ வேண்டியது இருக்கும். ஆத்ம அபிமானியா இருந்தீங்கன்னா எப்பவும் மன மகிழ்ச்சியோட குஷியா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றேன். ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குது. நீங்க எந்த நிலையில நீங்க இருக்கணும்னு அதுவும் அவங்க உங்க கையில தான் இருக்குது. ஆமா, அதையும் சொல்லிட்டாரு பாபா. உங்ககிட்டதான் இருக்கு அப்படின்ட்டாரு. நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்கன்ட்டாரு. எல்லாமே நம்ம கிட்டதான் கொடுத்துட்டாரு பாபா ஞானத்தை. ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவபாபா. தேங்க்யூ பிரதர். ஓகே, ஓம் சாந்தி. நன்றி பாபா.